நல்ல திறமையானவங்களை அழிக்கிறதா இந்த சோஷியல் மீடியா? எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன். எனக்கு இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன தலைவா நீ எப்படி பேசுன? அப்படி கோமாளி மாதிரி ஏதாவது பண்ணா பிரபலமாயிருமோ? அப்போ நல்ல திறமையோட ஒருத்தர் சோஷியல் மீடியாவுக்கு வந்தாருன்னா அவரோட கதி அதோ கதிதான் போல. சாமி வந்து கேட்டிடுமா, வீண்பழியே தீர்த்திடுமா. இந்த சமூக வலைத்தளங்கள்ல நான்லாம் ஒரு பிரபலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிய நம்ம திவாகர் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல, நிறைய வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை நான். அண்மையில நம்ம திவாகர் நம்ம கானா வினோத்லாம் திட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதை பார்க்கும்போதே ரொம்ப கவலையா இருக்கும். ஆனா இவருக்கான வாய்ப்பை கொடுத்ததே அவங்க தான். கானா வினோத் அவரோட வாழ்க்கை முறை வேற. அவர் என்ன சொன்னார்னா, அங்க வர்றப்ப எம்டியா வந்திருக்காரு, நான் நிறைய சாதிச்சுட்டு வந்திருக்கேன். இதனால உங்களுக்கு என்ன ப்ரோ காண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நல்ல திறமையானவங்க சோஷியல் மீடியா வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற பல கனவோடு இருக்கவங்க எல்லாருக்குமே இதை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஓ நல்ல திறமையோடு இருந்தால் இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்காது போல, கோமாளித்தனமாக ஏதாவது பண்ணாதான் இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்கும் போல அப்படின்னு நல்ல திறமையானவங்களும் இந்த மாதிரி மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நாங்கள் எங்கே ப்ரோ இவங்க மாதிரி ஆக்கள்லாம் கொண்டாடுறோம், நாங்கள் கலாய்க்கிறோம், ட்ரோல் பண்ணுறோம், ட்ரெண்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த விஷயத்தை தான் அவங்க ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிறாங்க. அந்த நெகட்டிவிட்டியை அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பல ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க, நான்லாம் செலிபிரிட்டிங்க அப்படின்னு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம். இந்த விஷயத்த நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு செய்திருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப குறைவு. நாங்களும் நிறைய நல்ல விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. எங்கேயோ இருந்த ஒரு பாட்டு இன்னும் மதம்லாம் பார்க்காம அந்த பாட்டை உலகம் முழுக்க பல பேர் கொண்டாட வச்சிருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி நம்ம சத்தியன் அவர் எப்பயோ பாடின ஒரு பாட்டை இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணி அவரோட வாழ்க்கையே மாத்திருக்கோம். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம், நீங்க என்ன பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. நல்லதை அதிகமாக ட்ரெண்ட் பண்ணியிருக்கோமா, கெட்டதை அதிகமாக ட்ரெண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கெட்டது தான் அதிகமாக ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம். திறமையே இல்லாமல் ஒழுங்காக பாட்டு படிக்கக்கூடியவங்க அவங்கள நம்ம கொண்டாடாமல் ஏதோ ஒரு மொக்கையாக கோமாளித்தனமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கவங்கள நம்ம ட்ரெண்ட் பண்ணி அவங்கள எங்கேயோ கொண்டு வச்சுருக்கோம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மக்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை கொடுக்கறது தான் ஒரு படைப்பாளியோட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லதை அதிகமாக நேசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல படைப்புகள் வரும். அதே மாதிரி இந்த நெகட்டிவிட்டி, இந்த கோமாளித்தனமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்கள நமக்கு நிறைய கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியான விஷயங்கள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது. இதனால நல்ல திறமையானவங்க இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதனால நல்ல திறமையானவங்களையும் நல்ல படைப்புகளையும் எப்போவுமே நம்ம கொண்டாடுவோம். அதான் ஜனங்க எதை கொண்டாடுறாங்களோ அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு வியாபாரம் ஒருபோதும் தயங்காது. ஸோ நீங்கள் உண்மையை கொண்டாடினீங்கன்னா உண்மையும், பொய்யை கொண்டாடினீங்கன்னா பொய்யையும் உற்பத்தி பண்ணுறது பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு வந்து ஈஸி. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.